Hey, hi. So in today's editorial, we discuss corporate social responsibility இல்லை ப்ராடாக சொல்லணும்னா philanthropy activity. இதை பற்றி ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆத்மா நிர்பர் பார்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ இந்தியன் philanthropy செக்டர் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன மாதிரி ஃபண்டிங்ஸ் வருது, அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, இது என்ன ரிஃபார்ம் பண்ணலாம், இதுதான் ப்ரீஃபாக ஒரு இந்த எடிட்டோரியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் சம் இன்ட்ரடக்ஷன். நம்ம அந்த கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டிய பிளேசஸ் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். தென் யூ கோ அண்ட் ரீட் த ஹிந்து நியூஸ் பேப்பர், யூ ஃபைண்ட் த கிளாரிட்டி. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து GS4 இருக்குது, GS3 எழுதலாம், GS2 ஸோ இந்த மாதிரி ஒரு எடிட்டோரியல் ஆர்டிக்கல் வருதுனாலே ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் டேக் த நோட் ஆஃப் இட் அண்ட் கீப் ஆன் ஆடிங் இன் யூர். ஸோ என்ன சொல்கிறாரு, இப்போ இருக்கிற டைமில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், UPI இந்த மாதிரி ப்ரைஸ் ஆஃப் ஃபின்டெக் இருக்கும்போது கான்ட்ரிபியூஷன் டு philanthropy வந்து மச் ஈஸி தேன் ஏர்லியர் ஃபேஸ். இதை நம்ம ஃபுல்லாக டேப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறாரு. இதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை சொல்லியிருக்காரு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத போய் படிங்க. ஹி ஆல்சோ போர்ட்டல், தர்பான் போர்ட்டல் எதுலனா நிதி. இந்த போர்ட்டல் எதில் அப்படின்னு நம்ம ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. இதில் அந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இஃப் யூ நீட் யூ கேன் டேக் நோட் ஆஃப் த டேட்டா அண்ட் யூ கேன் கோட் இன் மெயின்ஸ். தென் ஹீ சேஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரைஸ் ஆஃப் டொமஸ்டிக் கிவிங், அதாவது இந்தியாவில் இருந்து கொடுக்குற philanthropy ஆக்டிவிட்டி ரீசெண்ட் டைமில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஃபுல் பொட்டன்ஷியலை அதை ஏன் அப்படின்னா கொடுக்குறாரு. டிலேட் ரெனிவல்ஸ், லாங் ப்ராசஸிங் டைம்ஸு, கேன்சல் ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாமே இஷ்யூஸ் இருக்குது, ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குது. இதனால் முழுமையாக philanthropy போய் அந்த இடத்த ஒரு செக்டாரை போய் அடைய முடியல அண்ட் அந்த செக்டாரோட க்ரோத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறார். அண்ட் முக்கியமாக ஒரு லைன் கொடுத்துருக்காரு, இஃப் மணி இஸ் த ஃபியூல் ஆஃப் philanthropy, ட்ரஸ்ட் இட்ஸ் கரண்ட். ட்ரஸ்ட் இல்லாமல் மணி மூவ் ஆகும். ஒரு டோனராக இருக்கட்டும், இல்லை நம்மளே ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு philanthropy ஆக்டிவிட்டிக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அது அங்கே கரெக்டாக கன்வெர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த சோஷியல் இம்பாக்ட் இல்லை அப்படின்னா நம்ம அதை கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம். அதே தான் ஆத்தரும் சொல்கிறாரு. தென் ஹீஸ் சர்டன் ரெகுலேஷன்ஸில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதில் ஒன்று அவர் டிஸ்கிரைப் பண்ணுறது, சின்ன சின்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்னால நம்ம அதை வந்து பெனால்ட்டி, ஒரு ஃப்ராடாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அது சின்ன சின்ன ஒரு ஃபைன்ஸ் போடும். இந்த ரெகுலர் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்மளை அட்ரஸ் பண்ண சொல்கிறாரு. வி ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் ரிஸ்க் பேஸ்ட் சூப்பர். தென் ஹீ கோட்ஸ் நிறைய என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது கொடுக்குறாரு. இதில் ஒரு 3 ஃபேஸஸ் அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் philanthropy ஆக்டிவிட்டி இருந்தது, அதுக்கப்புறமா CSR மூலமாக நம்ம ஃபண்ட் பண்ணோம். இப்போ இந்தியன் ஃபேமிலிஸ், ஆண்டர்பிரினர் சிட்டிசன்ஸ், ஏன்னா வித் ரைஸ் இன்கம், டிஸ்போசபிள் அண்ட் ஹை நெட் இண்டிவிஜுவல்ஸ், இதனால் நம்மக்கிட்டேயே மணி நிறைய இருக்குது, நம்ம அதை கரெக்டாக டேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிவ்ஸ் எம்பசைசஸ். செக்ஷன் 80Gயில் வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டிடக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 10% இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுதான் இங்கே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்தியா ரிலேட்டடான இதுக்கு வராரு. ஸோ இசேஸ் என்னன்னா, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம். நிறைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வெல்த் வந்து ஈக்விட்டியில் ஹோல்ட் பண்ணுறாங்க, கேஷ் ஆகி. ஸோ ஹி சஜஸ்ட் ஒரு கேஷ் பேஸ்ட் philanthropyலேருந்து இப்போ இந்த ஈக்விட்டி எப்படி நம்ம டேப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க சொல்கிறாரு. ஸோ மேக்கிங் எ ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஒரு ஈக்விட்டி பார்ட்டை வந்து டோனர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா they can hold for a certain period of time. அதுக்கப்புறமா அதை விற்று கேஷை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த விதத்தில் we can unlock so much philanthropic capital அப்படின்றது சொல்லி. அண்ட் தென் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத ஒன்று கொண்டு வர சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு ஆர்டினரி சிட்டிசன் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கிளியராக இது சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹெல்த்தாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், என்ன இம்பாக்டை கொடுக்குது அப்படின்றத கிளியராக நீங்கள் கொடுங்க, இதை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. விச் இஸ் வெரி இன்னோவேட்டிவ் அண்ட் இம்பாக்ட்ஃபுல் ரிஃபார்ம். தென் ஹி எம்பசைஸ் ஆத்மா நிர்பர் philanthropy ecosystem வந்து இந்த மாதிரி நம்ம செல்ஃப் ரிலையன் மூலமாக டெவலப் பண்ணும்போது இன்னுமே வந்து அதோட பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும், நம்மளோட இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சின்ன எடிட்டோரியல் தான், பட் we have so many things to learn from here. ஒரு எடிட்டோரியல் ரீட் பண்ணிவிட்டு யூ கேன் டேக் நோட்ஸ் லைக் திஸ். philanthropy, ஃபாரின், இந்தியன், இதில் எது என்னென்ன ஆக்ட்ஸ் வருது, இந்தியன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இது கவர்ன் பண்ணுது, நித்தியோக் டேட்டா இஷ்யூஸ்க்கு அப்புறமா அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க, யூ கேன் டேக் அ ஸ்மால் நோட் ஆஃப் இட். ஒரு 5 லைனில் எடுத்து நீங்கள் ஓகே, தேங்க்யூ.